கடலைப்பருப்பு துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி தோசை வடகறி தான் நம்ம அதில். அதனால் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 வாட்டி நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா 4 விசில் விட்டுக்கோங்க. வரட்டும், விசில் வரட்டும். வெங்காயம் கட் பண்ணி 2 பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா அரைச்சிக்கணும். எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டிட்டு காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு வச்சு எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க. வானலியில் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த அரைச்சி விட்ட தக்காளி விழுது எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா காய்ச்சதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒன்று இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இது கொதிக்க வச்சதை இதில் கலந்துடணும். ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஆவிலாம் நீங்கள் வைக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வடகறி நல்லா டேஸ்ட்டாக வரும். நன்னாவும் கொதிச்சிருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்படி தான் பண்ணுறது எங்கள் ஆத்தில். நன்னாவும் இருக்கும். உங்களுக்கு கொதிச்சிருக்கும். 2 வாட்டி வேலை மிச்சம். சீக்கிரம் பண்ணிடலாம். அது கொதிக்க வச்சு உதுத்து பண்ணுறதுக்குள்ளே நாழி ஆகும். இது மாதிரி பண்ணி பாருங்க. இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடகறி நல்லா கோச்சித்து பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஹோட்டல் வடகறி மாதிரி. சோம்பேறி வடகறி இது பேர் தான். ஃப்ளேவர் வாசனை கம கம கமன் இருக்குது. தோசை நல்லா ஊற்றிட்டு சூப்பராக மெல்லிஸாக ஊற்றணும். நல்லா இன்னொன்று போட்டுட்டு வடகறி ரெடி. தோசை வடகறி காலையில் டிஃபன் ரெடி.